ராசவிலோலா நந்தலாலா ராதா மாதவ நந்தலாலா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாருக்கும் தெரியுமா, இந்த ஐப்பசி மாச பௌர்ணமியில தான் முதல்ல கிருஷ்ண பரமாத்மா ராசலீல பண்ணார்னு. அந்த கதையை கொஞ்சம் இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா? வாங்கோ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இப்போ ராசம்னா என்னன்னு முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ராசம்னா என்ன? இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டான்ஸ். ஆனால் சாதாரண டான்ஸ் இல்லை, காஸ்மிக் டான்ஸ். ஏன் பண்ணினார் கிருஷ்ணர் 8 வயசுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பேசிக்கான ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? பிறந்த உடனே அதுக்கு பால் வேணும். அப்புறம் வளர வளர அதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும். அப்புறம் விளையாடுற சாமான் வேணும். ஸ்கூல் போனால் புக்கு வேணும். அப்புறம் பெரிய குழந்தை ஆயிடுத்துன்னா அப்புறமா படிக்கிற மெட்டீரியல்ஸ் வேணும். அப்புறம் நல்ல காலேஜ் வேணும், ஸ்கூல் வேணும், சம்பாத்தியம் வேணும், வேலை வேணும். இப்படி வேணும் வேணும் வேணும்னு டிசையர்ஸ்லாம் எண்ட்லெஸ்ஸாக தான் போகும் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில். ஆனால் நமக்குன்னு உள்ள நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கிற பெருமாள், அதாவது ஜீவாத்மா இருக்கிற இடத்துல பெருமாளும் இருக்கார். அந்த பெருமாளுக்கு என்ன வேணும் தெரியுமா? நம்மளோட தூய அன்பு தான் வேணும். இப்போ அந்த தூய அன்பை பெருமாள் இங்கே கோபிகைகள் கிட்ட பார்த்தாராம். ஏன்னா பாருங்களேன், அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, எப்பவுமே ஒரு தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தா இத்தனை வெண்ணெய் கிட்டாக்கு வச்சுடலாம், கிருஷ்ணர் சாப்பிட்டுட்டு போட்டோம், அப்புறம் மீதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டுருப்பா. பால் காய்ச்சினா கிருஷ்ணா வாங்கிக்கோப்பா அப்படின்னு மனசால நைவேத்தியம் பண்ணுவா. அதுக்கப்புறம் பழம் பூ எதுவாக இருந்தாலும் பெருமாளுக்கு முதல்ல சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் ஸ்வீகரிப்பா. இப்படி அவளோட தூய அன்புனால கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, தன்னையே கொடுக்குற பக்தர்களுக்காக, அன்பா கொடுக்குற பக்தர்களுக்கு கிருஷ்ணர் தன்னையே கொடுக்கணும் தானே நினைப்பார். அதனால தான் அவர் ராசலீல பண்ணார். கிருஷ்ணர் முதல்ல வேணுகானம், அதாவது தன்னோட வேணு அப்படிங்கிற புல்லாங்குழலை வாசிச்சு, இந்த மாதிரி ஐப்பசி பௌர்ணமியில தான் 8 வயசுல, அதாவது இரவு நேரத்தில் வேணுகானம் வாசிக்கிறார். அப்படி வேணுகானம் வாசிக்கும் பொழுது கோபிகைகள்லாம் தன்னையே மறந்து அந்த காட்டுக்குள்ளே போயிடுறா. அந்த இடம் பேரு தான் நிதிவன், சேவா குஞ்ச், இந்த மாதிரி இடங்கள். இதெல்லாம் இன்னிக்கும் நித்திய லீலையா பிருந்தாவனத்தில் நடந்துட்டுருக்கு. ஆனால் அவர் முதல்ல பண்ணினது ஐப்பசி பௌர்ணமியில தான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அல்டிமேட் எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெருமாளை அடையிறது தான், பரமாத்மாவை அடையிறது தான். அப்படி இருக்கும்போது கோபிகைகள்லாம் தன்னையே மறந்து ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப இன்னோசென்ட்டாக, எப்பவுமே கிருஷ்ணரை இன்வால்வ் பண்ணிக்காம எந்த விஷயமும் தன்னோட மூச்சு காத்த கூட விட்டது கிடையாது. அப்படி இருந்த கோபிகைகளுக்கு கிருஷ்ணர் பிரத்யக்ஷமாக தன்னையே கொடுத்த நாள் தான் இந்த ராசலீல நடந்த நாள். அது நித்தியமும் நடக்கிறது. ஏன்னா நித்தியமும் அவர் கோபிகைகளோட சேவையை ஆசையாக ஸ்வீகரிச்சுக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் மன்மதன் யாருன்னு, காமதேவர். அந்த காமதேவருக்கு என்னன்னா, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அன்பை கொடுக்கணும், அன்பாக இருக்கணும் எல்லாருக்குள்ளேயும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவர் இருக்கார். அவர் காட் ஆஃப் லவ். ஆனால் அவர் கொடுக்குற லவ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுலேயும் மற்ற நார்மல் பீப்புளோட நம்ம மூவ் பண்ணுறதுக்கு தேவையான லவ் நமக்கு பிளாசம் ஆனோன்னு தான். ஆனால் பெருமாள் மேலே இருக்கிற அன்பு அதை பிரேமன்னு தான் சொல்லுவா. ஸோ இப்படி கிருஷ்ணர் மேலே பிரேமையாக இருக்கிற கோபிகைகளுக்கு கிருஷ்ணர் கொடுத்த நாள் தான் ராசலீல. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், என்னடா இப்படி காட்லி லவ் அதை பிரேமன்னு சொல்கிறா, ஆனால் எல்லாரோட பதிவிரத்த தர்மத்தையும் தன்மையும் மீறிண்டு எல்லாரும் கோபிகைகள்லாம் தன்னை அர்ப்பணிச்சுட்டாளா கிருஷ்ணருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தா பதிவிரத்த தர்மத்தையோ தன்மையையோ யாருமே இழக்கலை. ஏன்னா கிருஷ்ணருங்கிறவர் தான் எல்லா அந்தர்யாமியாவும் இருக்கிறார், எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும். அது மட்டும் இல்லாமல் அதே கிருஷ்ணர் தான் ராசம் பண்ணி அந்த பிரேமையை ஸ்வீகரிச்சுக்கிறார். ஸோ இதில்
பதிவிரத தன்மையோ தர்மமோ போகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. இது எல்லாரும் ராசம் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மையான முக்கியமான விஷயம். कौन कहते हैं भगवान नाचते नहीं, गोपियों की तरह तुम नचाते नहीं. இது ஒரு ரொம்ப ஃபேமஸான பஜன் இங்கே நார்த் இந்தியாவில். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்திருக்கு பாருங்களேன். கிருஷ்ணர் ஆடமாட்டார்னு யாருப்பா சொன்னா? கிருஷ்ணர் கோபிகைகளோட கண்டிப்பாக ராசம் பண்ணுவார். ஏன்னா அந்த மாதிரி அன்பும் பணிவும் அவளோட இன்னசென்ஸும் முக்கியமாக அவள் காட்டுற பிரேமைக்கு கிருஷ்ணர் என்றைக்குமே தலைவணங்கி அதை ஸ்வீகரிச்சுக்கிறார் அப்படின்னு தான் இதோட அர்த்தம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இப்படி நம்மளோடையும் கிருஷ்ணர் ராசம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளும் அன்பா ஆசையா பிரேமையா பக்தி பண்ணிண்டு நம்மளோட கடமைகளை பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நித்திய லீலையாக இருக்கிற ராசலீலையை நம்மளோடையும் கிருஷ்ணர் பண்ண ரெடியாக வருவார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.